يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌஹீதே எங்களின் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக 5வது நாளில் நாம் எல்லாம் உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ மனிதர்களுக்கு கொடுக்காத ஒரு நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதில் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல்களை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அவனுக்கு புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் நன்றி கூறியவனாக எனது உரையை துவங்குகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், தொடர்ச்சியா பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுக்கை, இந்த இணை கற்பித்தலை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். மக்களிடத்தில்
வந்தால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்ற காரணத்தினால. இந்த உலகத்துல உள்ள தலைவர்கள் எழுந்து நிக்கிறது இல்ல, அவனை சொல்லுவான் காலில் விழுப்பா அப்படின்னு. ஆனா நபிகள் நாயகம் எப்படி இருக்கிறாங்க? எழுந்து நிற்பதற்கு கூட அனுமதி கொடுக்கல, நிற்பதை வெறுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எந்த வகையிலையும் அந்த ஷிர்க் என்பது வந்துவிடக் கூடாது. மனிதன் சராசரி மனிதன் தான், அவன் ஒரு பொழுதும் அல்லாஹ் ஆக முடியாது, இறைவன் ஆக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் நம்மை படைத்தவன், அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் எல்லா ஆற்றலும் அவனுக்கு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நபிகளார் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ரூனி கமா அத்ருத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு புகழ வேண்டுமா என்ன சொல்லுங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வார்த்தை! அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டார்கள். உங்களுக்கு என்னை சொல்லணும்னா புகழணும்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த ஷிர்க்கை ஒழிக்கக்கூடிய வேலையை, தௌஹீதை வலியுறுத்தக்கூடிய வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ஒரு பயணம் செய்யறாங்க. அந்த நேரத்துல தாத் அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துல இணை கற்பிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை அதுல தொங்க போடுவாங்க. அந்த மரத்தை ரொம்ப புனிதமா நினைத்தார்கள். உடனே சில நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இது மாதிரி ஒரு மரத்தை ஏற்படுத்துங்களேன், எங்களுக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுத்தலாமே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லி இருக்கலாம்? இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்படி சொல்லாமல் மிக கடுமையாக அந்த இடத்தை கண்டிச்சாங்க. எப்படி சொன்னார்கள் என்றால், நீங்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மூசா நபி இடத்துல கேட்டார்கள், இஜஅல் லனா இலாஹன் கமா, எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கள். எப்படி தெரியுமா? இந்த முஸ்ரிக்குகளுக்கு, சிறுக்கு வைக்கக்கூடியவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று மூசாவுடைய சமுதாயம் கேட்டார்களே, அதே மாதிரிதான் இவர்களுக்கு ஒரு புனித மரம் இருக்குது, அது மாதிரி எங்களிடத்து எனக்கும் ஒரு புனித மரத்தை ஏற்படுத்துங்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நபிகளார் கண்டித்தார்கள். இப்படி மக்களிடத்துல தனியா ஒரு புனிதம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீர்கள்னா மௌலூத் ஓதுவார்கள், கொடியேற்றுவார்கள். கொடியேற்றக்கூடிய இடத்துல போய் துவா கேட்ட உடனே பரக்கத்து. அந்த கொடியேற்றக்கூடிய அந்த கம்பியை மிதிச்சிடக்கூடாது. அந்த கொடியேற்றக்கூடிய இடத்துல விளக்கு வைப்பார்கள், மிளகு வைப்பார்கள், உப்பு வைப்பார்கள். ஏதோ பெரிய பரக்கத்து, துவா கேட்கணும்னா அந்த போய் கேட்கணும். இப்படி தேடி தேடி சிறுக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரத்துல சும்மா நாங்களும் ஆயுதத்தை தொங்க போடுறோமே, இந்த முஸ்ரிக்குகள் எல்லாம் போடுறாங்களே கேட்ட உடனே நபிகளார் சொன்ன வார்த்தை, முன்னாடி ஆட்கள் பல கடவுள்கள் கேட்பதை போல் கடவுள்களை எங்களுக்கு ஏற்படுத்து கேட்கறது மாதிரி நீங்களும் எனக்கு கடவுளை ஏற்படுத்து கேட்டிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு கண்டித்து விட்டு உடம்பு இருக்கக்கூடிய பொந்து இருக்குது, யாராவது நுழைவாங்களா? காரணமே தெரியாது, அவன் போற நான் போவேன். அப்படி நீங்கள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தானே சொல்றீங்க, அவங்க செய்யறதையெல்லாம் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்றீங்க, அவங்கள தானே சொல்றீங்க அப்படி கேட்ட உடனே நபிகளார் திரும்பி கேட்டார்கள், ஃபமன், பின்ன வேற யாரதான் சொல்றேன்? அவங்களதான் சொல்றேன். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க தேடி தேடி பின்பற்றுவீங்க, அவன் ஒரு பொந்துக்குள்ள ஆடி போனா நீ உள்ளாடி போவான், சிந்திக்கலாம் மாட்டான். அந்த ஹதீஸ் எந்த அளவிற்கு பொருந்துகிறது என்பதை இன்னொரு செய்தி மூலமாக தெரிவிக்கலாம். மரண தருவாயில் நபிகளார் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ், என்னுடைய கபரை விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி விடாதே என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹும்ம
இல்ல அல்லாஹ்விடத்துல மரண தருவாயில் துஆ செய்தார்கள். லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்? அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு என்ன நிலை யோசித்து பாருங்க. எப்படி பின்பற்றான்? இவ்வளவு பெரிய அல்லாஹ்வை விட்டு விட்டு இந்த ஜனாச கல்லறை அவன் கட்டுறான். செத்து போன இன்னும் சொல்லணும் நபிமார்கள் அவன் கட்டுறான். இவன் யாரு கட்டுறான்? பீடி மஸ்தா அவளியாக கட்டுறான். பீடா அவளியாக்கு தர்கா வைக்கிறான். சிந்திச்சு பாருங்க எந்த அளவிற்கு அறிவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் தௌஹீத் அவ்வளவு ஆணித்தரமாக அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல இவர்களுக்கு கடுகளை இருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? வானத்தையும் பூமியையும் அவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆனுடைய வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம் என்றால் ஏராளமான வசனத்துல இறைவன் சொல்கிறான், அல்லாஹ்வோடு மற்றவர்களை அழைக்கிறது சிறுக்கு, அல்லாஹ் அல்லாதவரை அழைப்பது சிறுக்கு. எப்படி? அல்லாஹ்வை மட்டும் வணங்க முடியும். ஏராளமான வசனங்கள். ஏன் இவர்கள் குர்ஆனை படிக்கலையா? சிந்திச்சு பாருங்க. ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவங்க பயான் பண்றான். அந்த தர்காக்கு போ, இந்த தர்காக்கு போ, அந்த அவுலியாப்படி பல மணி நேரங்கள் பேசுகிறார்களே, எத்தனை அவசரங்கள். யார் அல்லாஹ்வுடன் மற்ற கடவுள்களை வணங்குகிறார்களோ எத்தனை வசனங்கள் இப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடனும் அழைக்க கூடாது, அல்லாஹ் கூட அவர்களை அழைக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர்த்தும் அவர்களை அழைக்க கூடாது. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அவுலியாக்களை போய் கூப்பிடுறான். சிந்திச்சு பாருங்கள். அவ இந்த யூதர்களை பார்த்து சியாக்கள் காப்பி அடித்தார்கள். யூதர்களை பார்த்து இஸ்லாத்தினுடைய எதிரிகள் யூதர்கள் அவனை பார்த்து சியா என்று சொல்லக்கூடிய மதத்தவர்கள் காப்பி அடித்தார்கள். அதை பார்த்து சுன்னத் ஜமான் சொல்லக்கூடியவங்க காப்பி அடிச்சாங்க. இன்னைக்கு இங்க ஃபுல்லா தர்காக்கள் அத்துணை பாடல்கள் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள்ல பாடுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா இருட்டு திக்ருன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். இருட்டு திக்ரு அப்படின்னு சொல்லிட்டு பேர். என்ன இருட்டு திக்ரு? முஹீத்தீன் அப்துல் காதர் சொல்லக்கூடியவரை இருட்டு அறையில எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறான் என்றால், அப்படின்னா இருட்டு அறையில தூக்கத்தை களைந்து இறை அச்சத்தோடு அவர் அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? யா முஹீத்தீனேன்னு அழைக்கணும். எப்படி? அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 12 ரக்காத் தொழ வேண்டும். 12 ரக்காத் அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ் ஓதி 12 ரக்காத். இப்படி அழைச்சா 12 ரக்காத்து தொழுதுட்டு துஆ செய்து கேட்டாச்சுன்னா முஹீத்தீன் அப்துல் காதர் உடனே பதில் சொல்வார். எப்படி? யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, யா சய்யிதி ஹாதிரி யா முஹீத்தீன், முஹீத்தீன் அப்துல் காதரே எங்களிடத்தில் ஹாஜராகுங்கள், இங்க வந்துருங்க, யா முஹீத்தீன் எங்களுடைய தலைவரே. மௌலூதுல பாடுங்க. யா குதுபா என்று சொல்லக்கூடிய மௌலூதுல ரொம்ப நஞ்சு கருத்து சிறுக்குல மிக முக்கியமான ஒரு கிதாபாக இந்த யா குதுபா இருக்குது. இதுல பாடுகிறார்கள். இருட்டு அறையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காய்பற்றம் கொண்ட பகுதியில பல பகுதிகள்ல இந்த மௌலூது ஓதப்படுகிறது. லைட் எல்லாம் ஆஃப் ஆக்கிடுவான். உட்கார்ந்து தொழுதுட்டு யா முஹீத்தீன் யா முஹீத்தீன் 1000 தடவை அழைக்கிறான். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தம் கிடையாது. கத்தபையன ருஷ்து மினல் கை, நன்மையும் தீமையும் தெளிவாக பிரித்து காட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு செய்திகளிலையும் நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஆனாலும் யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்கள் காப்பி எடுத்து மக்களையும் நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் வழங்கணும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம யாராவது ஒரு ஆளை வழங்கணும்னா ஒரு குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்துடைய ஒரு அத்தியாயத்துடைய தன்மை அவரிடத்தில் இருந்தால் அவரை நாம் தாராளமாக வணங்கலாம். அது என்ன தன்மை? சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான்.
படைத்தவன் இந்த வானத்தை, இந்த பூமியை, இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை படைத்தவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ்வுடைய தன்மையை சரியாக விளங்காதன் காரணத்தினாலதான் இன்றைக்கு அதிகமான மக்கள் சிறுக்கின் பக்கம் மூழ்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு அல்லாஹ்வே சொல்றாங்க குர்ஆன்ல, 2 கடவுள் இருந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. 2 கடவுள் இருந்தால் நிலை என்ன ஆகும்? இறைவன் சொல்கிறான், லவ் கான ஆலிஹத்துன், அல்லாஹ் அல்லாமல் இன்னொரு கடவுள் இருந்திருந்தால், இந்த வானத்திலையும் பூமியிலையும் கடவுள் இருந்திருந்தால் ஃபஸதத்தா, அது அழிஞ்சு நாசம் போயிடும். ஏன் தெரியுமா? 2 கடவுள் இருக்குன்னு நீங்க ஒரு வாதத்துக்கு ஒருவர் சொல்வாரு, இந்த நேரத்துல நம்ம இரவு வைக்கலாம், சூரியனை உதயமாக்கலாம். இன்னொரு கடவுள் சொல்வார், அதெல்லாம் முடியாது, நான் சந்திரன் தான் உதயமாக்குவேன். இன்னொருவர் சொல்றாரு, இவனை மௌத்தாக்குறேன். இல்ல, இன்னொரு கடவுள் சொல்வாரு, மௌத்தெல்லாம் வேண்டாம், அவனை வாழ வைப்பேன். அவங்களுக்கு மத்தியில அடிபட்டு செத்துக்குவாங்க. இறைவன் அதைதான் சொல்கிறான், ஒருவேளை ஒரு வாதத்திற்கு இந்த உலகத்தில் பல கடவுள்கள் இருந்தால், அல்லாஹ் அல்லாமல் இறைவன் இருந்திருந்தால் இந்த உலகம் நாசமாக இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். நம்ம சும்மா லாஜிக்கா யோசித்து பாருங்களேன். ஒரு ஸ்கூல் இருக்குது, 2 ஹெட் மாஸ்டர் தான் என்ன ஆகும்? ஒரு ஆள் சொல்லுவாரு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவுன்னு, இல்ல இன்னொரு ஹெட் மாஸ்டர் வெள்ளிக்கிழமை தான் ஆகணும். ஒரு ஆள் சொல்லுவாரு இப்படி நீங்க யூனிஃபார்ம் போடுங்க பிள்ளைங்களுக்கு, இல்ல இல்ல அதெல்லாம் சரியாது, நான் சொல்றதை நீ கேட்கணும். ஒரு ஸ்கூலுக்கு 2 ஹெட் மாஸ்டர் இருக்க முடியாது, ஒரு நிர்வாகத்துக்கு 2 தலைவர் இருக்க முடியாது, ஒரு மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் இருக்க முடியாது, ஒரு நாட்டிற்கு 2 பிரதமர் இருக்க முடியாது என்று சொன்னால் எப்படி இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த பல கடவுள் இருக்க முடியும்? சிந்திச்சாலே முடிஞ்சு போச்சே. அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அவன் எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. உலகத்தில் யாரையாவது காட்ட முடியுமா? இவர்கள் வணங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவுலியாக்களாக இருந்தாலும் அல்லது எந்த நபிமாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு மரணம் கிடையாது. இவர்கள் வணங்கக்கூடியவங்களுக்கு மரணம் இருக்கா இல்லையா? இவர்களுக்கு தூக்கம் தேவை, உணவு தேவை, தண்ணீர் தேவை, மலஜலம் கழிக்க வேண்டும். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த உதவியாளர்களும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ஸமத், லம் யலித் வலம் யூலத். அவன் யாரை பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ஒண்ணு, நானும் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு உலகத்தில் எவனுக்கும் தகுதி கிடையாது. என்னது? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அல்லாஹ்க்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பலசாலியை பார்த்துட்டு இவரும் அல்லாஹ்வை விட இவர் பல கோடி மடங்கு, 1 கோடி மடங்கு, இவரை விட அல்லாஹ் 1 கோடி மடங்கு பலசாலி அப்படின்னு சொன்னா அவன் அல்லாஹ்வே கிடையாது. மனிதனுடைய பலத்தை விட கற்பனை பண்ண முடியாத ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை பார்க்கறோம்ல, விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய வானம், கடல்ல கப்பல்ல போறோம், பிளைட்ல போறோம், ராக்கெட்ல போறோம். இன்னைக்கு ஒரு பைக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது என்றால் 21,000 கிலோமீட்டர் வேகத்தில் ராக்கெட்டுகள் பல ஆண்டுகள் போவதற்கு. ஆனாலும் பூமி முடிய மாட்டேங்குது. எப்படி? 21,000 கிலோமீட்டர் வேகம். ஆனாலும் பூமியை அடைய முடியல, வானத்தை தொட முடியல. விஞ்ஞானம் சொல்கிறது இந்த உலகமே நம்ம அப்படியே மேல போயிட்டு இருந்தா பல பால் அண்டங்கள், கேலக்சிஸ் சொல்லுவான். இந்த உலகம் ஒரு துளி மாதிரி தெரியுமா? இந்த உலகம், இந்த பூமி இவ்வளவு பிரம்மாண்டமா, ஒரு செண்டு இடத்துக்கு சண்டை போட்டுக்கிறோமே, அப்படிப்பட்ட இந்த ஒரு செண்டு இடத்துக்கு சண்டை போடுறோம். இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் ஒரே ஒரு துளி இடத்துக்கு அளவுல இருக்குமா? அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை போல எதுவுமே கிடையாது என்று இறைவன் சொல்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்காதன் காரணத்தினால இறந்து போன தர்காட்ட போய் கேட்டிருக்கிறான், அவுலியாட்ட போய் கேட்டிருக்கிறான். ஒரு சிந்திச்சு பாருங்க, இறைவனுக்கு மறதி கிடையாது. ஒமா கான ரப்புக நசியா, உம்முடைய இறைவன் மறக்கக்கூடியவன் கிடையாது. ஃபிரௌன் இடத்துல மூசா நபி இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. ஃபிரௌன் என்ன பண்றான்? மூசா இடத்துல பதில் சொல்ல முடியல, அல்லாஹ் பத்தி நல்ல முறையா சொல்லிடுறாரு. ஒரு நேரத்துக்கு முன்னாடி மக்களை அப்படியே தூண்டி விடணும்னு நினைக்கிறான். உடனே ஃபிரௌன் கேட்கிறான், ஃபமா பால் குரூனில் ஊலா, மூசாவே
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். முன்னாடி வாழ்ந்து சிறுக்கிலே சிலைய வணங்கி மௌத்தாகி போனாங்கல்ல மூதாதையர்கள், தாத்தா பாட்டிகள் எல்லாம், அவங்களுடைய நிலை என்ன? மக்களை தூண்டிவிடும். உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போயிடுவாங்கன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நரகமா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து மூசாவுக்கு எதிராக திரும்புவார்கள் என்ற சிந்தனையில பமா பாலன் குருவினில் உள்ள மூசாவை முன்னாடி உள்ளவருடைய நிலை என்ன என்று கேட்ட உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆல இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாபி லா யதுல்லு ரப்பி வலா யன்ஸா. இதை பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் அவன் புத்தகத்தில் பதிவு செய்து வச்சிருக்கிறான். வலா யதுல்லு ரப்பி வலா யன்ஸா. அவன் எதையும் மறக்க மாட்டான், அவனுக்கு மறதியும் கிடையாது, அவன் வழிகளையும் மாட்டான் என்று மிக அழகான பதிலை சொன்னார். அல்லாஹ்க்கு மறதி கிடையாது. இன்னைக்கு இவர்கள் கேட்கக்கூடிய அவுலியாக்கு மறதி இருந்தா அல்லாஹ் என்னைக்காவது நம்ம துஆ கேட்கிறோம் அப்ப நான் மறந்துட்டேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இன்னைக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஈராக்கில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தாரு வைங்களேன், அவர்கிட்ட பக்கத்துல நின்று கேட்கிறேன், முஹிதீன் ஆண்டவரே எனக்கு ஒரு பெண்ணு தாங்கன்னு கேட்டேன்னு வைங்க, அவருக்கு தமிழே தெரியாது. இங்க இருந்து மரணித்த ஒருவரை பகுத்தறிவு இருக்குது. நார்மலா சிந்திச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 5 பேர் இருக்கிறீங்க, ஒரே அடியா இன்னிடத்துல ஏதோ ஒரு கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்லுவேன், என்ன என் காதுல கேட்க முடியுமா? ஏப்பா நீ நில்லு, ஒவ்வொரு ஆளா சொல்லு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? பல ஆயிரம் பேர் ஈராக்ல மௌத்தாகி போறவரால இங்க இருந்து யா முஹிதீன்னு கேட்பாங்களா, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல கேட்பாங்களா, அவர் பதில் கொடுப்பார் என்று நம்புவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. போய் இந்த உலகத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான படைத்த அல்லாஹ்வை விட்டு விட்டு இறந்து போன ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறீங்களே, அல்லாஹ் சும்மா விடுவான? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஸ்கூல் லீவ் விடணும், நம்ம பிள்ளைக்கு, நம்முடைய பையனுக்கு ஸ்கூல் லீவ் விடணும். நீங்க போய் நேரம் போய் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பியூன்கிட்ட போய் கேட்கறீங்க, ஆமா பியூன் எனக்கு பிள்ளைக்கு லீவ் விடு அப்படின்னு. உடனே அவங்க சரி கூட்டிட்டு போயிருங்க அப்படின்றாரு. மறுநாள் போனோடனே ஹெச்எம் பார்த்தாச்சுன்னா, என்னப்பா எங்க போனா? அதான் நான் லீவ் கேட்டுட்டேனே. யார்கிட்ட கேட்டா? பியூன்கிட்ட கேட்டா. ஹெட் மாஸ்டர் விட்டுருவார சும்மா? யோசிச்சு பாருங்க. ஹெட் மாஸ்டரா நான் இருக்கிறேன், கிளாஸ் டீச்சரா நான் இருக்கிறேன், நீ போய் ஒரு பியூன்கிட்ட கேட்டா? ஒரு பியூன்கிட்ட கேட்டதுக்கு ஹெட் மாஸ்டருக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். இறைவன் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன். என்னை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். அந்த அல்லாஹ்வை விட்டு விட்டு மௌத்தாகி போன, ஜனாசாவாகி போன ஒரு தர்காயில போய் கேட்கிறியே, அல்லாஹ் சும்மா விடுவானா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? மின் ஹபிலில் வரீத், பிடரின் நரம்பை விட நெருக்கமா அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு யார்கிட்டயோ போய் கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா விடுவானா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வால் எல்லாம் முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பல வசனங்கள்ல சொல்வான், வல்லாஹு வாலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் நினைக்கக்கூடிய விஷயத்தை முடித்தே தீர்வான். அல்லாஹ் நினைக்கக்கூடிய விஷயத்தை முடித்தே தீர்வான். யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்துல இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம், என்ன ரொம்ப ஆட்சியாளராக இருக்கிறான், இவ்வளவு அநியாயம் செய்யறான், என்ன ஆனாலும் இவன் தான் பிரதமரா வர்றான், முதல்வராக வர்றான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மன் தஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிறான். அவன் விரும்பினா கொடுப்பான், அவ்வளவுதான். ஆனால் மறுமையில தான் எல்லாரும் அசல்ட்டு. அது தெரியாதான் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்யறான். பேஸ்புக்கை திறந்து பார்க்க முடியல. ராஜஸ்தான்ல பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெரியவர், ஒரு இமாம் நோன்பு வைத்துக் கொண்டு அவருடைய பாட்டுக்கு ட்ரெயின்ல இருந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு. அடிச்சு கைகால் எல்லாம் உடைக்கிறான். எத்தனை அநியாயங்கள் ராஜஸ்தான்ல செய்யறான், மத்திய பிரதேசத்துல செய்யறான். ஒவ்வொரு இந்தியா வெற்றி பெற்று விட்டது, கிரிக்கெட்ல இந்தியா வெற்றி பெற்றுச்சு. இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள், பள்ளிவாசல்ல புகுந்து அடிக்கிறான்.
ஏண்டா இந்தியா வெற்றி தானடா வெற்றி, அதுக்கு இதுக்குடா அடிக்கிறான். இப்படி இஸ்லாமியர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நாம் நம்முடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தோடு முடிவதல்ல, மறுமையில் இதற்குரிய கூலியை கொடுப்பான். நம்ம எதிர்த்து போராடுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுல ஜனநாயக வழியில் போராடுறோம். அந்த நேரத்துல மக்கத்து காபிர்களின் அவர் வர்றார், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து பல நபித்தோழர்களுடைய பேரெல்லாம் சொல்லி கேட்கிறாரு. இவர் இருக்கிறாரா, இவர் இருக்கிறாரான்னு எல்லாம் கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு, உங்களில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. பதில் போர்க்களத்துல எங்களுடைய பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் நீங்க கொன்னுட்டீங்க. அதுக்கு பதில் தான் இந்த உஹது போர்க்களத்துல உங்களை அதிகமானவர்களை நாங்கள் பழி தீர்த்து விட்டோம் என்று உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை, அந்த அபூ சுஃபியானை எதிர்த்து நோக்கி சொன்னார்கள், அபூ சுஃபியானே, எங்களுடைய தோழர்களை நீ கொண்டு விட்டாய் அல்லவா, அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். நாங்கள் உன்னுடைய தோழர்களை, உன்னுடைய தலைவர்களை கொண்டோமே, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். அப்போ நமக்கு இந்த உலகம் இல்லை என்றால் மறுமை இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்றினால் பல சோதனைகள் வரதான் செய்யும். அந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும். பல மக்கள் என்ன பண்றான், ஏன் நான் அல்லாஹ் தொழுதுட்டே இருக்கிறேன், நோன்பு வச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது? பாலஸ்தீனத்துல அப்பாவி மக்கள் படக்கூடிய துன்பங்கள் சொல்லி முடிக்க முடியாது. ஆனா உலகத்திலே அநியாயக்காரத்துல உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல், அவன் ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே ஆகா, கடவுள் நம்புறான், குடும்பப்படுத்துகிறான். இறைவன் சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் செயலால் மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாள் மற்றும் மரணத்தை படைச்சிருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எங்களுடைய பள்ளிவாசல்கள், எங்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டாலும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்குவான். நீ என்ன தீர்ப்பு வேணாலும் இந்த காலகட்டத்தில் தான் கொடுக்க முடியும். ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இருக்கிறான். அவன் நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஒருவேளை இந்த உலகத்தை நாம் இழந்தாலும் நாளை மறுமையில மிக பிரம்மாண்டமான வெற்றி இருக்கிறது என்று கூறி குர்ஆன் வசனத்தை கூறி நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையில் மிகைத்து விடுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் இறுதி வெற்றியாளர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி